நம்மளுக்குள்ளேயே நம்ம டீம் போட்டி போட்டுட்டு இருந்தா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற டீம் கூட போய் நம்ம எப்போ போராட்டம் பண்ணி எப்போ ஜெயிக்கிறதுல சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்விக்குறிதான். அப்படி மீறி அந்த திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் 4.5 ஆண்டுகள்ல வந்து ஆன்டி இன்குபென்சிங்கிறது நாடு ஃபுல்லா இருக்குது. கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளே வர வர அவங்களோட எதிர்ப்பை வந்து வெளிக்காட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்போ திமுகவோட கைகோர்க்கதன் மூலியமா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தமிழகத்துல மட்டும் கிடையாது, கேரளாவுல ஃபேன் பேஸ் வந்து மிக அதிக அளவுல தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து இருக்கு. இதனுடைய காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். பாண்டிச்சேரியிலும் அதே மாதிரிதான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். இதே மாதிரி கர்நாடகாலையும் ஆந்திரா தெலுங்கானான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலுமே வந்து எல்லாத்துக்கும் வணக்கங்க. பீகார் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 2 கட்டமா நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவினுடைய வாக்கு எண்ணிக்கை இன்றைக்கு காலையில ஆரம்பிச்சு நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட 9:45 அப்படிங்கிற நேரப்படியான நிலவரம் பாத்தீங்கன்னா பிஜேபி கூட்டணிக்கு சாதகமான ஒரு நிலை வந்திருக்கு. கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பிஜேபி முன்னிலையில் இருக்காங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 243 தொகுதி இருக்குது பீகார்ல. அதுல வந்து இந்தியா கூட்டணி மகா கட்பந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி, அதாவது காங்கிரஸ், ஆர்ஜேடி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 3 கட்சிகள் இருக்காங்க அங்க. அந்த 3 கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்து, அது போக விஐபின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்காங்க, உதிரி கட்சி, இவங்க எல்லாம் சேர்ந்து மகா கட்பந்தன் கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிட்டாங்க. பிஜேபியும் ஜனதா தளமும் தலா 101 சீட்டுகளிலும், ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுடைய கட்சி லோக் ஜனசக்தி கட்சி வந்து 29 சீட்டுகளிலும், அப்புறம் உதிரி கட்சி 2 கட்சி ஆளுக்கு 6 சீட்டு, மொத்தம் பாத்தீங்கன்னா 243 தொகுதியில வந்து கச்சிதமா அவங்களுக்குள்ள ஒற்றுமையா வந்து இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க. ஆனா இந்தியா கூட்டணியில பாத்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கும் தேஜஸ்வி யாதவ், லாலு பிரசாத் அவர்களுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தான் இந்த கட்சி தலைமை தாங்கியிருக்காரு. அவர் தான் முதல் வேட்பாளராக அறிவிச்சு அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி கேன்வாஸ் பண்ணாங்க. ஆனா பிஜேபி எதிர்த்து அவங்க அரசியல் பண்றதை விட அவங்களுக்குள்ள இருக்க எதிர்ப்பை வெளிப்படுத்துறதுக்கே டைம் பத்தாம போயிடுச்சு. இந்த தேர்தலில் 243 தொகுதி இருக்கக்கூடிய மாநிலத்துல 251 தொகுதிகளுக்கு மேல வந்து அந்த கூட்டணியில போட்டிட்டு இருக்காங்க. இது எப்படா சாத்தியம் கேட்டீங்களா? அதாவது நிறைய தொகுதி, கிட்டத்தட்ட ஒரு 11 தொகுதிகள்ல காங்கிரசுக்கும் சிபிஐக்கும் போட்டி, காங்கிரசுக்கும் ஆர்ஜேடிக்கும் போட்டி, ஆர்ஜேடிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி, சிபிஐ மார்க்சிஸ்ட் லெனின் கட்சின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 20 கேண்டிடேட் அறிவிக்கிறாங்க. சிபிஐ ஒரு 9 கேண்டிடேட்டும், சிபிஎம் ஒரு 4 கேண்டிடேட்டும், அவங்களுக்கு இஷ்டப்படி அவங்க எவ்வளவு கேண்டிடேட் வேணும் அறிவிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. நம்ம தேஜஸ்வி யாதவ் வந்து 143 தொகுதியில போட்டிடுறன்னு அறிவிச்சிருந்தாரு. காங்கிரஸ் ஒரு 60 தொகுதியில போட்டிடுறன்னு அறிவிச்சிருந்தாங்க. நிறைய தொகுதியில அவங்களுக்குள்ளேயே வந்து போட்டி கேட்டா ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் சொல்றாங்க. ஒரு பொதுவான எதிரி கூட வந்து நம்ம போட்டி போடும் போது எப்படி நம்மளுக்குள்ள ஒரு பொது தேர்தல் வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி காம்படிஷன் வந்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. அங்க ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தால மட்டும்தான் இந்த பீகார் எலெக்ஷன்ல வந்து தோல்வி தழுவ போறாங்க நம்ம மகா கட்பந்தன் கூட்டணி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த தீவிர வாக்காளர் திருத்த முகாமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் ஓட்டுகள் காணாம போச்சு அப்படின்னு என்னதான் எதிர்கட்சிகள் வந்து அரசியல் செஞ்சாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி கிட்டத்தட்ட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அங்க வெற்றி பெற போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த தேர்தல் முன்னிலை வந்து காமிக்குது. ஒரு நம்ம டீம் ஒர்க்கா ஒரு ஆப்போசிட்ல இருக்க டீம் எதிர்க்கிறோம்னா நம்மளுக்குள்ளேயே நம்ம டீம் போட்டி போட்டுட்டு இருந்தா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற டீம் கூட போய் நம்ம எப்போ போராட்டம் பண்ணி எப்போ ஜெயிக்கிறது? கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பின்னோக்கி செல்றதை வந்து நம்ம பாக்குறோம். இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ள 3 விதமான கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்க இருக்காம அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் ஒற்றுமை கிடையாது. இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து அங்க எப்படி அவங்க வெற்றி கடையை வந்து பறிக்க முடியும்னு எனக்கு தெரியல. இது வந்து இந்தியா ஃபுல்லா பிரதிபலிக்கும்னா கண்டிப்பா பிரதிபலிக்கும். அடுத்து தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது. தமிழகம் உட்பட்ட பல மாநிலங்கள்ல வந்து தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல். அங்க இப்போ இருக்க சூழ்நிலையில வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தமிழகத்துல ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு மக்கள் மத்தியில. அப்படி இருக்கப்போ ஏற்கனவே ஏடிஎம்கே டிஎம்கே தலைமையில தான் கூட்டணி ஆட்சி வந்து நடந்துட்டு இருந்தது. கூட்டணி ஆட்சினா அமைச்சரவையில கூட்டணி கொடுக்க கிடையாது, சட்டமன்ற உரிமையும் பிரிச்சு கொடுத்துருவாங்க, தேர்தல் முடிஞ்சிடும், அதோட அவங்க வேலை முடிஞ்சது. ஆளுங்கட்சியா இருக்கவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உதிரி கட்சிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. என்னதான் 2016 தேர்தலில் வந்து மக்கள் நல கூட்டணி அது இதுன்னு போனாலும் அவங்க எல்லாம் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியல. ஆனா மக்கள் மத்தியில பெரும் செல்வாக்கு பெற்ற தமிழக வெற்றி கழக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா மும்முனை போட்டியாக தான் நிலவும். சீமான் அவர்கள் தனியார்னா அது 4 முனை போட்டியாக தான் கருதப்படும். அப்படி இருக்கும்போது கூட்டணி திமுக இருக்க கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் சரி, அங்க ஒரு ரூம்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க தாவேக்காவோட போலாம், சீமான் கூட கைகோக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல டிராவல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ வந்து அதே இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலுமே ஒரு பின்னடைவு ஏற்படும். எங்களுக்கு 25 சீட்டு காங்கிரஸ் போன தடவை போட்டிட்டு தான், இந்த தடவை வந்து ஒரு 5 சீட்டு சேர்த்து கொடுங்க, 10 சீட்டு சேர்த்து கொடுங்க கேட்பாங்க. கம்யூனிஸ்ட் ஒரு 2 சீட்டு கேட்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஆல்ரெடி முதலமைச்சர் கேண்டிடேட்டாவே வந்து அங்கங்க பிளெக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க.
அதை அவங்க தூக்கி வீசிட்டாங்க ஆளுங்கட்சி, அது அடுத்த விஷயம், அதுக்குள்ள நம்ம போவேன்னா இப்படி கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே இப்ப இருந்தே வந்து சலசலப்பும் ஒரு விரிசலும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து தாண்டி சமாளிச்சு இந்தியா கூட்டணி தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்விக்குறிதான். அப்படி மீறி அந்த திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஒரு சில கட்சிகள் பிரிஞ்சு வந்து தாவேக்காவோட கை கோர்த்தாலும் அது வந்து ஒரு சரியான நெக் டு நெக் போட்டியா தான் கருதப்படும். ஏன்னு கேட்டா அதிமுக சில காலங்களா சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 11 தேர்தல்களை வந்து அந்த தோல்வியிலேயே துவண்டு போயிருக்காங்க. அப்படி மனசுட்டு இந்த தேர்தலில் போட்டியிருக்கக்கூடிய அதிமுக ஒரு நிலைமையில பலவீனமா இருக்கு. திமுக அப்படிங்கிறது இந்த கடந்த 4.5 ஆண்டுகள்ல வந்து ஆன்டி இன்குபென்சிங்கிறது நாடு ஃபுல்லா இருக்குது. கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்காங்க. கூட்டணி கட்சிகளே வர வர அவங்களோட எதிர்ப்பை வந்து வெளிக்காட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்போ திமுக தங்களுடைய ஒரு தோல்வியடைந்த ஒரு நிர்வாகத்தாலையும் தோல்வியடைந்த ஒரு ஊழல் மிகுந்த ஒரு அரசாங்கத்தை கொடுத்ததாலையும் வந்து திமுகவும் வந்து பலவீனமா தான் கருதப்படுது. இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு அளவுக்கு வரவேற்பு பெற்று நல்லாவே வந்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருந்தது, இந்த அளவு இந்த வர சட்டமன்ற தேர்தலில் வந்து 8% அவருக்கு வருமானம் நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா சர்வே நோக்கி தான் போவாங்கிற மாதிரி அங்கங்க கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட ஒரு பேர் சொல்லக்கூடிய கட்சிகள் பாமக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இவங்கள யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் கூட்டணிக்கு வந்தா கூட உண்மையாலுமே வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. தனி மெஜாரிட்டியோட கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் வந்து 2026 ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லா வழிவகைகளும் இது மூலியமா கிடைக்கும். தமிழக வெற்றி கழகத்தோட கைகோர்க்கதன் மூலியமா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தமிழகத்துல மட்டும் கிடையாது, கேரளாவில் ஃபேன் பேஸ் வந்து மிக அதிக அளவுல தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து இருக்கு. இதனால கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். பாண்டிச்சேரி அதே மாதிரிதான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா தாவேகா இருக்கும். இதே மாதிரி கர்நாடகாலையும் ஆந்திரா, தெலுங்கானான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களிலுமே வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த ஃபேன் பேஸ் எல்லாமே வந்து ஒரு ஓட் பேங்கா 50% மாறினா கூட இந்த எல்லா மாநிலங்களிலுமே காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு புத்துயிர் பெற்று மறுமலர்ச்சியாருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப இருக்கிற 22 எம்பி திமுக எம்பிகளை தக்க வச்சுக்கிறதுக்காக காங்கிரஸ் முடிவெடுப்பாங்களா, இல்லை தொலைநோக்கு பார்வையில எதிர்காலத்தை பார்த்து சிந்திச்சு காமராஜர் ஆட்சி நம்ம வந்து பறி கொடுத்துட்டோம், தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தமிழகத்துல வந்து ஒரு நல்லாட்சி அமைவதோட அருகில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களிலும் வந்து காங்கிரஸோட கருத்தை வலுப்படுத்தணும்னு நினைச்சாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இந்த ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஏன்னா உண்மையாலுமே சொல்ல போனா கேரளாவில் வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிராக போட்டி போட்டு உம்மன் சாண்டி அவரோட மறைவுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி புத்துயிர் பெறுமாங்கிறது சந்தேகத்துலதான் இருக்குது. அடுத்த முறையும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வருங்கிற மாதிரி எங்க கருத்து கணிப்புகள் வருது. இதெல்லாம் வந்து யோசிக்காமையா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இருக்க போறாரு, கண்டிப்பா யோசிப்பாரு. செல்வ பெருந்தகை அவர்களை தவிர அனைத்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் தாவேக்கோட போடணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து தலைமைக்கு அனுப்புறதா வந்து ஒரு செய்தி. இதெல்லாம் நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா தேசிய அளவுல வந்து ஒரு உயிர்ப்பு பெற்றிருக்கிற ஒரு கட்சி வந்து தாவேகா கூட்டணியில இருக்கும் போகுது மற்ற கட்சிகளுக்கும் ஊக்கம் கிடைக்கும். அவங்களும் தாவேகாவோட கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலைப்பாடை நோக்கி வந்தாங்கன்னா உண்மையிலுமே தமிழகத்துல வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையும். அப்படி அந்த கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஆண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. எந்த ஒரு அமைச்சரவையிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கிடையாது. அப்படி அமைச்சரவையில வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுக்கும் போது அதிகாரம் வந்து பரவலாகும், ஒரே இடத்துல தேங்கி நிற்காது. அப்படி அதிகாரம் வந்து பரவலாகும் போது மக்களுக்கு வந்து நீ நல்லது செய்யற, என் கட்சி நல்லது செய்தான்னு சொல்லிட்டு அந்த அமைச்சரவையில இருந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்க முடியுமோ கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்பேற்பட்ட முடிவுகளுக்கு பிள்ளையார் சொல்லி போட வேண்டிய கடமையும் ஒரு பொறுப்பும் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்ப பீகார் மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தலில் ஒரு பேக் ஃபயர் ஆகுது காங்கிரஸ்க்கு அப்படின்னா அது எதனாலேன்னு அவங்க கண்டிப்பா அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. அந்த பேக் ஃபயர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்க கூடாது, அது ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களோட கூட்டணி நிலைப்பாடை வந்து மாத்துறதுக்கு 100% அவங்க ரெடியா தான் இருக்கணும். அப்படி அவங்க தவறான முடிவு எடுத்து இன்னும் நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட தான் பயணிப்போம்னு நினைச்சாங்கன்னா வருகின்ற காலங்களில காங்கிரஸ் கட்சியின் சார்பா 15 தொகுதிகள் தான் போட்டியிட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட 2001 தேர்தலில் 60 தொகுதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் வந்து போட்டிட்டாங்க காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு 25 தொகுதிக்கு வந்து தேஞ்சு நிக்கிறாங்க. ஓட் பேஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறது இல்ல, அங்கங்க பரவலா வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய இடத்துல ஓட் பேஸ் வந்து இருக்குது. வளரணும் அப்படிங்கறதுல காங்கிரஸ் வந்து 100% உறுதியா இருப்பாங்க, ஒரு நல்ல முடிவா எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இந்த பீகார் தேர்தலை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து 100% நல்ல ஒரு கூட்டணிக்கு போவாங்க, மக்களுக்கான கூட்டணி, மக்களாட்சிக்கான கூட்டணிக்கு போவாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிற. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.